Hi everyone, welcome to NetEngLit. In this audio lecture, we are going to see about Ivan Turgenev. Ivan Turgenev, he was born in the year 1818 and he died in the year 1883. ஒரு ஃபேமஸான நாவலிஸ்ட் தான். அண்ட் இவங்களோட ரொம்பவே ஒரு ஃபேமஸான நாவல் இருக்குது, தட் இஸ் ஃபாதர்ஸ் அண்ட் சன்ஸ். அந்த நாவலுக்காக தான் நம்ம இவான் வந்து ஃபேமஸாக இருக்காங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்களோட ஒர்க்ஸ்குள்ளே போவோம். ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபேமஸ் ஒர்க் இஸ் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்கெச்சஸ். ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்கெச்சஸ். இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் த இயர் 1852. இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன். அண்ட் இந்த கலெக்ஷன் தான் ரஷ்யன் ரியாலிசம், அதுக்கு வந்து ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாகவே ரியாலிஸ்டிக்கலான நிறைய ஸ்டோரிஸ் வந்து இந்த ஒர்க்கில் வந்து கொடுத்துருக்காங்களா. ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்கெச்சஸ் ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன். ரஷ்யாவோட அந்த ரியாலிசமாக அப்படியே இந்த ஸ்டோரிஸ்லாம் நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. எங்களோட ஃபேமஸான ஒர்க்ஸ் பார்ப்போம். தட் இஸ் ஃபாதர்ஸ் அண்ட் சன்ஸ். ஃபாதர்ஸ் அண்ட் சன்ஸ். It was published in the year 1862. இந்த ஒர்க்கில் நிஹிலிசம் பற்றி பேசுகிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு நிஹிலிஸ்ட் ஆர் நிஹிலிசம் அதோட மீனிங் என்னன்னு பார்ப்போம். நிஹிலிஸ்ட் அப்படின்னா யார் அப்படின்னா ஒரு பர்சன், அவங்களோட ஐடியாலஜி என்ன அப்படின்னா லைஃப் இஸ் மீனிங்லெஸ் அப்படிங்கிற ஐடியாலஜியில் இந்த பர்சன்ஸ் வந்து இருப்பாங்க. எல்லா ரிலீஜியஸ் அண்ட் மாரல் பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையுமே இந்த நிஹிலிஸ்ட் பர்சன் வந்து ரிஜெக்ட் பண்ணுற மாதிரியே இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பர்சன் லைஃப் இஸ் மீனிங்லெஸ்ன்னு நினைக்கிறவங்க, ரிலீஜியஸ் அண்ட் குட் பிரின்சிபல்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறவங்க, அவங்களுக்கு பேர் வந்து நிஹிலிஸ்ட். அண்ட் இந்த ஸ்டோரி வந்து ஓப்பன் ஆகும்போது ஒரு மேன் வச்சு தான் ஓப்பன் ஆகுது. அந்த மேனோட நேம் என்ன அப்படின்னா நிக்கோலியா. நிக்கோலியா. அண்ட் இந்த நிக்கோலியா வந்து ஒரு ஸ்டேஷனில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். யாருக்காக அப்படின்னா அவனோட சன் வந்து இப்போ ஸ்டேஷனுக்கு வந்து வரப்போகிறான். லைக் ஒரு போஸ்டிங் ஸ்டேஷன் ஆர் ஒரு ரயில்வே ஸ்டேஷனை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த ஸ்டேஷனுக்கு அவனோட சன் ஆர்கேடி, அவனோட சன்னோட நேம் வந்து ஆர்கேடி, அவன் வந்து வரப்போகிறான். அவனோட சன் ஆர்கேடி வந்து இப்போ தான் ஸ்கூலில் முடிச்சிருக்கான். அந்த ஸ்கூலில் கிராஜுவேஷன் வாங்குவாங்கல்ல, அதை வாங்கிட்டு இப்போ வந்து அவனோட ஊருக்கு வந்து வரப்போகிறான். ஸோ அந்த ஃபாதர் வந்து சன்னுக்காக ஈகராக அந்த ஸ்டேஷனில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்கேடி வந்து வாரான். பட் ஃபாதருக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா ஆர்கேடி வந்து வரும்போது கூட ஒரு ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு வரான். அந்த ஃப்ரெண்டோட நேம் என்ன அப்படின்னா பசரவ். பசரவ். பசரவ் தான் அந்த ஆர்கேடியோட ஃப்ரெண்டோட நேம். அண்ட் கூப்பிட்டு வந்துட்டு ஃபாதர் கிட்ட சொல்கிறான், இவங்கள நம்ம கூட தான் சேர்ந்து கொஞ்ச நாள் இந்த ஃபார்ம் ஹவுஸில் வந்து வாழ போகிறாங்க அப்படி சொல்கிறான். பசரோவ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஓல்டர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஆர்கேடியை விட கொஞ்சம் பெரிய பையன் தான் இந்த பசரோவா இருக்கிறான். ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருக்கிறான். இவன் வந்து ஆர்கேடிக்கு ஒரு மென்டர் மாதிரி இருக்கிறான். இவனை பார்த்தாலே இவனோட பர்சனாலிட்டி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப காம், ரொம்ப கூல் அண்ட் எந்த விஷயத்திலுமே ஒரு பேஷன் இருக்கிற மாதிரியே தெரியல. நம்ம லேட்டர் ஆஃப் த நாவல்ல தான் இந்த பசரோவ் பத்தி தெரியுது நமக்கு. அவன் தான் இந்த நிஹிலிசம் அப்படிங்கிற அந்த பிலாசபியை வந்து ஃபாலோ பண்ற ஒரு பர்சன். இந்த நாவல்ல வந்து நிஹிலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு தீம் தான் இருக்குது. அந்த நிஹிலிஸ்ட் அது யார் அப்படின்னா இந்த பசரோவ் தான் இருக்கிறான். காம், கூல் அண்ட் டிஸ்பேஷனேட்டான ஒரு ஃபெல்லோவா தான் இந்த பசரோவ் வந்து இருக்கிறான். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த நிக்கோலை ஃபாதர் வந்து சன் வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாருல்ல, அந்த டைம்ல அவரோட சைல்ட்ஹுட் டேஸ் பத்திலாம் அவர் வந்து ரிமெம்பர் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அவங்களோட ஃபாதர், அந்த நிக்கோலையோட ஃபாதர் வந்து யார் அப்படின்னா ஒரு ரஷ்யன் ஜெனரலா இருந்திருக்காங்க. அவருக்கு வந்து 2 பசங்க, ஒன்று வந்து பாவல், இன்னொன்று வந்து நம்ம நிக்கோலை. இந்த ஃபாதருக்கு வந்து இந்த 2 பசங்களையுமே ஆர்மியில சேர்க்கணும் அப்படிங்கறத ஆசை. பட் நிக்கோலை இந்த ஆர்கேடியோட ஃபாதர் இருக்காருல்ல, இவருக்கு வந்து ஏதோ ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுருது. அதனால இவரால் ஆர்மிக்கு போக முடியல. ஸோ இவரை வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து அனுப்புறாங்க. இன்னொரு சன் இருக்காருல்ல பாவல், அவங்க வந்து மிலிட்டரி ரெஜிமெண்ட்ல ஜாயின் பண்ணிடுறாங்க. அண்ட் இப்போ கரண்டா பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 பிரதர்ஸ் பாவல் அண்ட் நிக்கோலை 2 பேரும் ஒரே ஃபிளாட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பீட்டர்ஸ்பர்க் அந்த ஊர்ல ஒரே ஃபிளாட்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பாவல் அண்ட் நிக்கோலை இவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நிக்கோலை வந்து யூனிவர்சிட்டியில இருந்து கிராஜுவேஷன்லாம் முடிக்கிறாரு. முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு விமனை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அந்த விமனோட நேம் வந்து மாஷா. மாஷா. ஸோ நம்ம நிக்கோலை அண்ட் மாஷா வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறாரு. அந்த குழந்தையோட நேம் தான் என்ன அப்படின்னா ஆர்கேடி. ஆர்கேடி. அண்ட் நம்ம ஆர்கேடிக்கு 10 வயசா இருக்கும் போதே அவங்களோட மதர் வந்து இறந்து போயிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம்ல இருந்து நிக்கோலை வந்து அவரோட என்டையர் லைஃப் ஃபுல்லாவே ஆர்கேடியை வந்து டேக் கேர் பண்ணிக்கணும், அதுக்காகவே அவரோட லைஃபை வந்து அவர் வந்து டெடிகேட் பண்ணியிருக்காரு. ஆன் த அதர் ஹேண்ட் இப்போ கரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஆர்கேடி வந்து பசரோவ் கூட வந்து அந்த ஊருக்கு வந்து வந்திருக்கான். அண்ட் 2 பேரும் சேர்ந்து அந்த ஃபாதரோட வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாழ்ந்துட்டு இருக்கும்போது இப்போ 2 ஜென்ரேஷன் இருக்குது. ஆர்கேடி அண்ட் பசரோவ் வந்து ஒரு ஜென்ரேஷன், பாவல் அண்ட் நிக்கோலை இவங்க வந்து இன்னொரு ஜென்ரேஷன். இவங்களுக்கு இடையில நிறைய கிளாஷிங் வந்து வந்துட்டு இருக்கு. முக்கியமாக இந்த கிளாஷிங்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த பசரோவோட நிஹிலிஸ்டிக் வியூஸ் தான் காரணமாக இருக்குது. இந்த பசரோவ் வந்து ரொம்ப சயின்டிஃபிக் மெட்டீரியலிஸ்டிக் திங்கிங் உள்ள ஒரு பர்சன். அவன் வந்து ரிலீஜியன், குட்னஸ் இதெல்லாம் எதுவுமே
நம்பவே மாட்டேங்கிறான். இதனால எதுக்கு பிரச்சனை வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பசரவ் கூட சேர்ந்ததுனால ஆர்கேடி இருக்கான்ல, அவனும் கொஞ்சம் இந்த நிஹிலிஸ்டிக் பிலாசபிக்குள்ள வர ஆரம்பிக்கிறான். ஸோ இது வந்து ஃபாதருக்கு தெரியுது. ஸோ அவர் வந்து என்ன திங்க் பண்ணுவாரு, இது வந்து பேடான ஒரு கம்பெனியா இருக்குது, பசரவ் கூட நம்ம பையன் இருக்கிறது. ஸோ அதனால ரெண்டு பேருக்கும் இடையில வந்து அடிக்கடி கிளாஷ் வந்து வந்துட்டே இருக்குது. நிக்கோலைக்கும் இதனால ரொம்ப கவலையாவே இருக்குது. பட் பாவல் இருக்காருல்ல, அந்த நிக்கோலையோட பிரதர் பாவல், அவரும் அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவங்களுக்கும் ரொம்பவே ஆங்கிரியா இருக்குது. இந்த பசரவோட வியூ வந்து நம்மளோட சன் ஆர்கேடி இவனையும் பாதிக்குது. அப்படிங்கும்போது ரெண்டு பேருமே ஒருத்தர் வந்து ரொம்ப சேடா இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து ரொம்ப ஆங்கிரியா இருக்காங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, பசரவ் அண்ட் ஆர்கேடிக்கு வந்து ஒரு இன்விடேஷன் வந்து வருது. இந்த ஆர்கேடியோட கசின்ஸ் கொஞ்சம் இருக்காங்க, அவங்க வந்து இந்த ஆர்கேடிக்கு ஒரு லெட்டர் மாதிரி அனுப்பியிருக்காங்க. நீங்க வந்து எங்க வீட்டில் கொஞ்ச நாள் வந்து தங்கி இருங்க அப்படிங்கிற மாதிரி லெட்டர் அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த வீட்லயுமே ஏற்கனவே கிளாஷிங் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம ரெண்டு பேரும் அந்த கசினோட வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசரவ் அண்ட் ஆர்கேடி ரெண்டு பேரும் கசினோட வீட்டுக்கு வந்து போறாங்க. அங்க கசினோட வீட்டில் வந்து ரெண்டு யங் கேர்ள்ஸ் வந்து இருக்காங்க, ஆனா கட்யா. KATYA கட்யா. இந்த கட்யா வந்து ஆனாவோட சிஸ்டர். ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸாக தான் இருக்கிறாங்க. பசரவ் அண்ட் ஆர்கேடி இவங்களோட வீட்டில் இருக்க அந்த எஸ்டேட்ல தான் ஒரு 15 டேஸ்க்கு அங்கே தான் தங்க போறாங்க. அந்த கசின் வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு இருக்கும்போது ஆர்கேடிக்கு வந்து அந்த வீட்டில் இருக்க கட்யா அந்த யங்கர் சிஸ்டரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டெவலப் ஆகுது. சூன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு லவ்வாகவும் கன்வெர்ட் ஆகிருது. லவ் ஆனப்புறம் என்ன ஆகிருது அப்படின்னா, நம்ம ஆர்கேடியோட நிஹிலிஸ்டிக் ஃபீலிங்ஸும் ஸ்லோவாக ஃபேடான மாதிரி இருக்குது. அந்த லவ்ல வந்து அவன் வந்து முழுகிட்டான். ஸோ அந்த நிஹிலிஸ்டிக் ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து ஆர்கேடி கிட்ட இருந்து போன மாதிரி இருக்கு. அந்த டைம்ல பசரவ் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா, அவனுக்கு அந்த இன்னொரு சிஸ்டர் ஆனா அவங்க மேல கொஞ்சம் ஃபீலிங்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இவங்க அந்த 15 டேஸ் முடிச்சுட்டு கிளம்புற அந்த கடைசி டைம்ல இவனோட லவ்வையும் அவன் வந்து கன்ஃபஸ் பண்றான். பட் அந்த பொண்ணு என்ன சொல்லிருது அப்படின்னா, நான் வந்து உங்க கூட ஜஸ்ட் ஃபிளர்ட் தான் பண்ணிட்டு இருந்தேன், நான் வந்து உங்களை மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் விரும்பல அப்படின்னு சொல்லிடுது. அண்ட் அவனுக்கு வந்து கொஞ்சம் இந்த சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் ஆக்வர்டா இருக்குது. அண்ட் மறுபடி அங்க இருந்து பசரவ் அண்ட் ஆர்கேடி வந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து அவங்க எங்க போக போறாங்க அப்படின்னா, பசரவோட வீட்டுக்கு. பசரோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த வீட்டுக்கு தான் இவங்க ரெண்டு பேரும் வந்து அடுத்து போக போறாங்க. பசரோட பேரண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட சன்னை 3 வருஷம் கிட்ட அவங்க வந்து பார்க்கவே இல்லையா. இவன் வந்து ரொம்ப நிஹிலிஸ்டிக்கா இருக்கிறதுனால வீட்டுக்கே வரமாட்டான். அண்ட் இப்போ வாரா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. ஹாப்பி ஆயிட்டு இந்த சன் வந்து இன்னும் நிறைய நாள் வந்து தங்கியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. பட் என்ன ஆகிருது அப்படின்னா, அந்த பேரண்ட்ஸ் வந்து 3 வருஷம் கழிச்சு பையனை பார்க்கும்போது ரொம்ப அஃபெக்ஷனை இவன் மேலே காட்டுறாங்க. பட் பசரவுக்கு வந்து அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவனால் அந்த வீட்டில் இருக்கவே முடியலை. 3 நாளுக்கு மேலே வீட்டில் வந்து இருக்க முடியல. ஸோ நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பிடுறான். தென் இந்த ஸ்டோரி வந்து மறுபடியும் எங்கெல்லாம் போகுது அப்படின்னா, பசரவ் அண்ட் ஆர்கேடி ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய பிளேசஸ்க்கு எல்லாம் போகிறாங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து கிடைக்குது. இதனால இவங்களோட கேரக்டர்லேயே ஒரு மாற்றம் வந்து ஏற்படுது. தென் அகெயின் பசரவ் வந்து இப்போ என்ன டிசைட் பண்ணியிருக்கா அப்படின்னா, ஓகே நம்மளோட பேரண்ட்ஸ் கூட போயிட்டு கொஞ்ச நாள் வாழுவோம், அவங்களும் நம்மளை வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வீட்டுக்கு வரேன் அப்படி சொல்கிறான். பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போ அப்படின்னா, அந்த பசரவ் சொல்கிறான் 6 வீக்ஸ்க்கு வந்து நான் அங்கே தான் இருப்பேன், 6 வீக் வந்து அங்கே தான் இருப்பேன் அப்படி சொல்லும்போது அந்த பசரோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. இவன் வந்து இப்போ இவனோட ஊருக்கே வந்துட்டான். இந்த டைமில் பசரவ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சேஞ்சஸ் வந்து அவனுக்குள்ளே வந்து தெரியுது. அண்ட் இங்கே வந்ததுக்கு அப்புறமும் டாக்டர் அப்படிங்கும்போது சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் அவன் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறான். அண்ட் அவனை எப்படிலாம் பிஸியாக வச்சிருக்க முடியுமோ அப்படியெல்லாம் அவன் வந்து பிஸியாக வச்சிருக்கானா. அந்த ஊரில் இருக்க பெசன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கூட எல்லாம் பழகுறான். கொஞ்சம் சோஷியலி எல்லார்கிட்டையுமே அவன் வந்து இன்வால்வ் ஆகுறான். அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அப்பாவும் ஒரு டாக்டர் தான். ஸோ அவங்களோட ஃபாதருக்கும் இவன் வந்து ஹெல்ப் பண்ணுறான். இவனும் ஒரு மெடிசின் ஸ்டூடெண்ட் தானே. ஸோ அவங்களோட ஃபாதருக்கும் இவன் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஃபாதருக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படிங்கும்போது ஃபாதரோட பேஷண்ட்ஸே இவன் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிறான். அப்போ அப்படி ஃபாதரோட பேஷண்ட் ஒருத்தவங்க வந்து டைஃபஸ் ஃபீவர் அதனால இறந்து போயிடுறாங்க. இறந்து போகும்போது அட்டாப்சி பண்ண வேண்டி இருக்குது அந்த பாடிக்கு. அதை வந்து பசரவ் தான் பண்ணுறான். பண்ணும்போது அன்ஃபார்ச்சுனேட்டாக இவனுக்கும் ஒரு கட் வந்து இவனோட உடம்புல வந்து ஏற்பட்டுருது. ஸோ அந்த டைஃபஸ் இன்ஃபெக்ஷன் வந்து இவனோட பாடிக்குள்ளே வந்து வந்துடுது. வந்ததுனால இவனும் இறந்து போயிடான். டைஃபஸ் ஃபீவர் வந்து ரொம்பவே ஒரு ஹார்ஷான ஒரு ஃபீவர். அது வரும்போது ஒருத்தவங்களை வந்து கண்டிப்பாக அது வந்து டெத்துக்கு தான் கூட்டிகிட்டு போவோம். இவனுக்கு வரலை. பட் அட்டாப்சி பண்ணும்போது அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இவனுக்கு அஃபெக்ட் ஆகி பசரவ் வந்து இறந்து போயிடுறான். அவனோட
டெத் பெட் அந்த ஸ்டேட்டில் இருக்கும்போது அவனுக்கு வந்து ஆனா வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனாவை தான் லாங் பண்ணுறான். ஆனாவும் வந்துடுறாங்க. அவனுக்கு வந்து அன்கான்ஷியஸ் ஆகுற வரைக்கும் ஆனா வந்து அவன் கூடவே இருந்து வந்து பார்த்துக்கிறாங்க. அண்ட் கடைசியில் நமக்கு வந்து என்ன ஒரு கன்க்ளூஷன் மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா, என்னதான் ஒரு பர்சன் வந்து நிஹிலிஸ்டிக்காக இருந்தாலும் அந்த பர்சனோட மைண்டை வந்து லவ்னால மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒர்க்கோட எண்டிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. லவ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் ஆனது அப்படிங்கிற மாதிரி கடைசியில் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. இந்த ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா ஃபாதர்ஸ் அண்ட் சன்ஸ் வந்து ஆரம்பிக்கும் போது நிக்கோலியா அப்படிங்கிற ஒரு ஃபாதர் வந்து சன் ஆர்கேடிக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்கேடி வந்து பசரவ் அப்படிங்கிற ஒரு எல்டர் ஸ்டூடெண்ட் கூட வீட்டுக்கு வந்து வராங்க. அவன் வந்து ஒரு நிஹிலிஸ்டாக இருக்கான். ஸோ இவங்களோட வீட்டில் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. அந்த கிளாஷ் எல்லாம் வந்ததுனால அடுத்து ஒரு கசினோட வீட்டுக்கு போய் தங்குறாங்க. அங்கே ஆனா கட்டியா அப்படின்னு சொல்லி 2 கேர்ள்ஸ் இருக்காங்க. அவங்க மேலே இவங்க 2 பேருக்குமே வந்து லவ் வந்துடுது. பட் ஆனா வந்து நம்ம பசரோட லவ் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி பசரோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் பேரண்ட்ஸ் வந்து இவங்க மேலே ரொம்ப அன்பு காட்டுறதுனால இவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அங்கேருந்து மறுபடியும் கிளம்பி நிறைய ஊருக்கெல்லாம் போகிறாங்க. தென் அங்கே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது. கடைசியாக பசரோ வந்து ஓகே வீட்டுக்கு போய் தங்குவோம் அப்படின்னு சொல்லி 6 வீக்ஸ் வந்து வாரேன் அப்படி சொல்லி வாரான். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்போ தான் அவன் வந்து நல்லா சோஷியலாக எல்லாரும் கூட பழக ஆரம்பிச்சிருக்கான். ஒரு அட்டாப்சி கேஸ் வந்து இவன் வந்து பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்து இருக்குது. அந்த பர்சனுக்கு டைஃபஸ் ஃபீவர் இருக்குது. இவன் மேலே ஒரு கட் உருவாகுது. ஸோ அந்த கட்னால டைஃபஸ் ஃபீவர் வந்து இவனுக்கு வந்து இவன் வந்து இறந்து போயிடுறான். கடைசியாக இவன் இறக்கும்போது அவன் வந்து ஒரு நிஹிலிஸ்டாக வந்து இறக்கலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவன் வந்து ஆனா மேலே வச்சிருந்தா லவ் தான் அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறாங்க. ஒரு கொஸ்டின் இருக்குது பார்ப்போம். இன் December 2015 there is a question. Identify the individual who is a nihilist from the following. And the answer is Bazarov in Fathers and Sons. And இந்த ஆடியோ லெக்சரில் நம்ம இவான் டர்கினவ் பற்றி பார்த்துருக்கோம். அவங்களோட ஒர்க்ஸ் ஸ்போர்ட்ஸ்மேன் sketches and Fathers and Sons வந்து பார்த்துருக்கோம். And that's it for Ivan Turgenev. We will meet in the next audio lecture. Thank you.